வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது வந்து இப்போ ஒரு ஹாலிடே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இந்த மே மந்த்து வந்து ஹாலிடே. ஸோ ஹாலிடே நின்று போகிற அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு பிளேஸ்க்கு போகணும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே. ஆனால் பட்ஜெட் சம்மந்தமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், ஆனால் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு இடம் தான் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிறது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடம் தான். சில பேர் போயிருப்பீங்க, சில பேர் போகாமல் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவாக இருக்கும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன இடம்னா குற்றாலம் தான். குற்றாலம் எல்லோரும் மோஸ்ட்லி போயிருப்பாங்க. மேக்ஸிமம் சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க, சவுத் தமிழ்நாடு சைடு இருக்கிறவங்க மேக்ஸிமம் போயிருப்பாங்க குற்றாலத்துக்கு. அது இல்லாமல் அந்த மாலை போட்டு போகிறவங்க வந்து மேபி சைடு போயிருக்கலாம், குற்றாலத்துக்கு போயிட்டு போயிருக்கலாம். சில பேர் போயிருப்பாங்க, போகாமல் வந்திருப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் போனீங்கன்னா, அந்த சீசன் வந்து குற்றால சீசன் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. குற்றால சீசன் எப்போ ஆரம்பிக்கும்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் தான் குற்றால சீசன். நீங்கள் போனீங்கன்னா இப்போ நல்லா ஒரு குளியலை போட்டு அழகாக வரலாம். சரி, இந்த குற்றாலம் எங்கே இருக்குது, அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குற்றாலம் இது வந்து திருநெல்வேலி மாவட்ட டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு. இப்போ 4 டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சனால இப்போ தென்காசி மாவட்டத்துக்குள்ளே இருந்த குற்றாலம் இருக்குது. இந்த குற்றாலத்தில் வந்து என்னென்னா, இது வந்து அந்த காலத்துலேருந்தே சங்க இலக்கியங்கள்லேருந்தே ஃபேமஸ் தான். இந்த ஊருக்கு பேர் வந்து தேனூர்னு ஒரு ஊர். இது பேர் தேனூர்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்களில் கூப்பிட்ருக்காங்க. இது வந்து ஏன் குற்றாலம்னு பேர் வந்துச்சுன்னா, குறு ஆல், அதாவது அப்படின்ற ஒரு ஆலமர வகைகள் வந்து இங்கே அதிகமாக காணப்படுறதுனால இது குற்றாலம் அப்படின்றதாக தகவல் உள்ளது. அதே மாதிரி இந்த குற்றாலத்தில் எந்த சீசன், அதாவது தென்மேற்கு பருவக்காற்று, நான் சொன்ன மாதிரி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் தென்மேற்கு பருவக்காற்று எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ இங்கே வந்து எல்லா அருவிகளையும் தண்ணி வெள்ளப்பெருக்கு மாதிரி அடித்து ஊற்றும். அழகாக நம்ம போய் ஒரு குழியில் போட்டு வரலாம். நல்ல ஒரு மூலிகை தண்ணி, அழகாக மூலிகை தண்ணி சம்மந்தமான அருவிகள் இந்த குற்றால பகுதியில் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு குளியல் பட்டுடலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு தென்காசி, நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தால் ஒரு 56 கிலோமீட்டர் தொலைவில் இந்த குற்றாலம் இருக்குது. தென்காசிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில், மதுரையிலேருந்து 160 கிலோமீட்டர் தொலைவில், செங்கோட்டையிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தான். ட்ரெயின் நீங்கள் இந்த செங்கோட்டை எக்ஸ்பிரஸ், பொதிகை எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா தென்காசிலேருந்து நீங்கள் குற்றாலத்துக்கு உங்களுக்கு வாகன வசதிகள் அதிகமாக இருக்குது, அழகாக போயிடலாம். தென்காசிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் குற்றாலம். இந்த குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது வந்து குற்றாலம் அந்த அருவி இருக்கிற இடத்துல வந்து திருக்குற்றாலநாதர், அதாவது குற்றாலநாதர்னு சொல்லி சிவனோட வழிபாடு தலம் இருக்குது. அதே போல் இது வந்து இதை சங்க இலக்கியங்களில் திருக்குற்றால குறவஞ்சி அப்படின்னு சொல்லி இந்த இடத்த பற்றியும் கடவுளை பற்றியும் சிவனை பற்றியும் ஒரு சங்க இலக்கிய நூல் இருக்குது. இது போக நீங்கள் அந்த குற்றாலம் வந்தீங்கன்னா ஒரு 8 அருவிக்கிட்ட இருக்குது. அந்த 8 அருவி நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, பால் அருவி, தேன் அருவி, செண்பகதேவி அருவி, பழைய அருவி, மெயின் அருவி, பழைய குற்றால அருவி, மெயின் அருவினா புதிய குற்றால அருவி அப்படின்ற மாதிரியும், புலிவால் அருவி, இந்த மாதிரி ஏகப்பட்ட அருவிகள் இங்கே இருக்குது. அது போக ஒரு 7-8 அருவிகள் இருக்குது. அது போக ப்ரைவேட் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ சில குற்றாலத்தை சுற்றி இருக்கிற சில இடங்களில் வந்து ப்ரைவேட்டாகவும் அவங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணி நம்ம ஃப்ரீயாக போய் குளிச்சுட்டு வரலாம். அங்கே கொஞ்சம் மற்ற இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க ப்ரைவேட்டுன்னு சொல்லிட்டு அவங்களே சில அக்காமடேஷன்லாம் பண்ணி தராங்க. அது அங்கே போனீங்கன்னா அதை பற்றி தெரியும், குற்றாலத்துக்குள்ளே போனீங்கன்னா அதை பற்றி தெரியும். அது நம்ம ஒரு இடங்கள் இல்லாமல் குளிச்சுட்டு வரணும்னா அந்த மாதிரி போயிட்டு வரலாம். ஸோ அது போக எப்பயும் போல் இந்த ஒரு 8 அருவி இருக்குது. இதில் சில அருவிக்கு மட்டும்தான் நம்ம போக முடியும், சில அருவிக்கெலாம் போக முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஃபாரஸ்ட் வந்து சில அருவிக்கெலாம் வந்து அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான கொஞ்சம் மேலே ஏறி வர்றது. ஸோ அங்கே அருவியோட வெள்ளப்பெருக்கு அந்த இடத்துல அதிகமாக ஏற்படும். ஸோ அதனால் அந்த சைடுக்கெலாம் கொஞ்சம் தடைப்பட்டிருப்பாங்க. மற்ற இடத்துல சில இந்த பழைய அருவி, பழைய மெயின் அருவி, புதிய மெயின் அருவி, இந்த குற்றால அருவிக்கெலாம் நீங்கள் ஈஸியாக போயிட்டு வரலாம். சில இடத்துல தண்ணி அதிகமாக வரும், சில இடத்துல கம்மியாக வரும். ஸோ இந்த இதில் வந்து வேறு என்ன பண்ணணும்னா, அங்கே ஒரு இது இருக்குது, அருங்காட்சியகம் இருக்குது. அதுபோக சித்திரசபைன்னு ஒன்று இருக்குது, குற்றால சிவன் கோயில் இருக்குது, ஒரு கலைவாணர் அரங்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த குற்றாலத்துக்குள்ளேயே இருக்குது. ஒரு சிறுவர் பூங்கா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் அங்கே போனீங்கன்னா டைம் நல்லா ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குற்றாலத்தில் குளியல் போட்டு நல்லா சாப்பிட்டு அழகாக வரலாம். ஸோ இந்த குற்றாலம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானது. இந்த மே டு ஜூன், ஜூலை இந்த மந்தில் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு அழகான ஒரு இடம் தான் குற்றாலம்.
ரயில் வசதி அதிகமாக இருக்குது, பஸ் வசதி அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த குற்றாலத்தை பற்றி டீட்டெயில்ஸ். வேறு இதே மாதிரி நம்ம அந்த வேறு வீடியோஸை வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். வேறு ஒரு இடத்த பற்றியோ வேறு ஒரு இதை பற்றியும் நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you.